இந்த வீடியோவில் நம்ம ஸ்கிரிப்டிங் வல்னரபிலிட்டியோட லேப் 7 பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சேனல்லே வந்து ஒரு 6 வீடியோ வந்து போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து நிறைய ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனில் எப்படி கிராஸ் ஸ்கிரிப்டிங் வல்னரபிலிட்டி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம் பார்த்துருந்தேன் கைஸ். அப்போ தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிற லேப் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லேப்குள்ளார போயிடலாம். ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிற லேப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிஃப்ளெக்டட் எக்ஸஸ் இன் கெனானிக்கல் லிங்க் டேக். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து படிச்சிடலாம். திஸ் லேப் ரிஃப்ளெக்ட்ஸ் user input in a canonical link tag and escapes angle brackets. To solve the lab, perform a cross scripting attack on the home page that injects an attribute that calls the alert function. Okay. To assist with your exploit, you can assume that a simulator user will press following key combinations. Please note that internet solution is in this lab only possible in Chrome. ஓகே, இந்த லேப்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து லிங்க் டேக்ல தான் வந்து வல்னரபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அதில் தான் வந்து இன்ஜெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுலேயுமே வந்து ஆங்கிள் பிராக்கெட்லாம் வந்து எஸ்கேப் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த லேபை சால்வ் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் அலர்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யூஸ்வலான லேப் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க ரொம்பவே சிம்பிளான ஒரு லேப். ஸோ எல்லா லேப்லேயும் நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண லேப்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல சர்ச் பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆனால் இந்த லேபில் அது கிடையாது. ஏன்னா அவங்க சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டியில் வந்து எக்ஸஸ் இருக்குன்னு சொல்ல, என்ன சொன்னால் கெனானிக்கல் லிங்க் டேக்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பேஜ் சர்ச்சை பற்றி தான் தெரியும். நான் ஜஸ்ட் Ctrl+U ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கெனானிக்கல் லிங்க் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கெனானிக்கல் லிங்க் டேக் எதுக்குன்னா வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்காக வந்து அதை யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் டீப்பாக போக தேவையில்ல. ஸோ அது வந்து சம் லிங்க் டேக்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு. இந்த கெனானிக்கல் லிங்க்கில் தான் வந்து இந்த மாதிரி ஏதோ இன்ஜெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை போட்டு செக் பண்ண தான் தெரியும். இந்த லிங்க்கில் வந்து கோடை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரே வழி. அதாவது இந்த லிங்க் வழியாக போகிறது தான் வந்து ஒரே வழி. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஸ்லாஷ் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். கொஸ்டின் மார்க் எதுக்குன்னா வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய எல்லா அப்ளிகேஷன்லையுமே கொஸ்டின் மார்க் எதுக்கு யூஸ் பண்ணால் கொரி பேராமீட்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. கொரி பேராமீட்டர்ஸ் என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். லைக் கொஸ்டின் மார்க் போட்டதுக்கப்புறம் எல்லாமே வந்து கீ வேல்யூ பேராக தான் வரும். கீ வேல்யூ பேர்னா இந்த மாதிரி நேம் இஸ் ஈக்குவல் டு தினேஷ், ரோல் இஸ் ஈக்குவல் டு 10, அந்த மாதிரி எல்லாமே கொரி பேராமீட்டர் தான் வரும். ஒரு கீ இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும். அதே மாதிரி ஒரு கீ இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ இருக்கும். ஸோ அந்த கொரி பேராமீட்டரை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த மாதிரி கொஸ்டின் மார்க் கொடுக்குறாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இந்த கொஸ்டின் மார்க்கை எப்போல்லாம் வெப் சர்வர் வந்து பார்க்குதோ அப்போல்லாம் அந்த வெப் சர்வர் என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா, ஓகே கொஸ்டின் மார்க் அப்புறம் ஒரு கீ வேல்யூ பேர் வந்து வரப்போகுது, நாம் அதை கெட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம்னு சொல்லிட்டு வெப் சர்வர் வந்து ரெடி ஆகும். ஸோ அந்த வெப் சர்வருக்கும் சொல்கிறதுக்கு தான் கொஸ்டின் மார்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, ரைட்டு. ஸோ இப்போ நம்ம சும்மா தினேஷ்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்குறோம். எதுவுமே நடக்கலைங்க, எதுவுமே நடக்காது. நான் ஜஸ்ட் Ctrl+U ப்ரெஸ் பண்ணுறேன். சரி, இங்கே பாருங்கள், கொரி பேராமீட்டருக்கு அப்புறம் நம்ம கொடுத்து தெரியுமா தினேஷ் அப்படிங்கிறது, அந்த வந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நீங்கள் லேபில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே ஒரு சிங்கிள் கோட் ஓப்பன் பண்ணியிருக்கானா, HRF பக்கத்தில் ஒரு சிங்கிள் கோட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கான். அது வந்து தினேஷ்க்கு அப்புறமா வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிங்கிள் கோட்டை நம்ம கோட்லேயே வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அது எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அது உங்களுக்கு தெரியும் ஈஸியாக. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் கோட் கொடுக்க போகிறோம். ஸோ தட் கணக்குப்படி பார்த்தோன்னா இந்த ஹெச்சுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் டேக் இருக்கும், அந்த சிங்கிள் கோடும் இந்த சிங்கிள் கோடும் அப்படியே வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ ஜஸ்ட் நான் என்ட்ரு தரேன். நம்ம தினேஷ் கொடுத்து தெரியுமா, அது வந்து எதுவுமே இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து டேக்கில் தான் இருக்குது. ஏதாச்சும் பாடியில் நம்ம ஏதாச்சும் இன்ஜெக்ட் பண்ணால் தான் வந்து பாடியில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் இங்கே எந்த சேஞ்சுமே வராது. ஆனால் சோர்ஸ் கோடில் தான் வந்து சேஞ்ச் வரும். நான் ஜஸ்ட் மறுபடியும் Ctrl+U தரேன். இங்கே பாருங்கள், இங்கே ஓப்பன் பண்ண சிங்கிள் கோட் வந்து அப்படியே வந்து இந்த கொஸ்டின் மார்க் அப்புறம் க்ளோஸ் ஆகுதா. ஸோ இதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து ஒரு லிங்காக வந்து கன்சிடர் ஆகிக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு தேவையானதை வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ தினேஷை தூக்கிட்டு நமக்கு தேவையானதை வந்து இந்த இடத்துல இருந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட் தினேஷ் எடுத்துடுறேன். தினேஷ் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரேண்டமான ஒரு ஆட்ரிபியூட்குள்ளார ஒரு பேலோடு வந்து தரப்போகிறோம். ஸோ என்ன எடுத்துக்கலாம், சரி ஆன் கிளிக் எடுத்துக்கிறேன். நான் ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு அலர்ட் 1 சும்மா தந்துக்கிறேன். அலர்ட் 1 கொடுக்குறேன். இப்போயுமே எதுவுமே ஆகலை, பேலன்சிங் வந்து கண்டிப்பாக இருக்காது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து ஒரு லிங்காக கன்சிடர் ஆயிரும். அதாவது இந்த சிங்கிள் கோட்லேருந்து இது ஃபுல்லாக வந்து ஒரு லிங்காக கன்சிடர் ஆயிரும். ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு சிங்கிள் கோடு வந்து தனியாக இருக்குது, க்ளோஸ் ஆகிருக்கு, ஆனால் எங்கேயுமே ஓப்பன் ஆகலை. ஸோ தட் அந்த இம்பேலன்சிங் இருக்கிறதுனால வந்து எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த சிங்கிள் கோட் இருக்குது தெரியுமா, இந்த சிங்கிள் கோட்டை இந்த அலர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற சிங்கிள் கோட்டோட நம்மளே ஒரு சிங்கிள் கோட் போட்டு அந்த சிங்கிள் கோட்டை இந்த இடத்துல இருந்து பேலன்ஸ் பண்ணிடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்,
அலர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிங்கிள் கோடை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்பயுமே எதுவும் நடக்கலை. கண்ட்ரோல் வியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்க்க கரெக்டாக ஒரு வேரியபிள் மாதிரி இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக வந்து ஒரு ஆட்ரிபியூட்டோட வேல்யூ, இது ஃபுல்லாக வந்து ஒரு ஆட்ரிபியூட்டோட வேல்யூ மாதிரி இருக்கா. ஸோ ஆனால் ஸ்டில் நம்மக்கிட்ட வந்து அலர்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த லிங்க் டேக்கை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் ஈவெண்ட் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகாத மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே பேரோட ஒரு ஆங்கர் டேக்லையோ அரல்ஸ் வேறு ஏதாச்சும் ஒரு டிவிஷன் டேக்லையோ இல்லை ஹெச் டேக்லையோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டேக்ல இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு நம்ம அலர்ட் பாக்ஸ் வந்து வந்திருக்கும். மீன்ஸ் இந்த லிங்க் டேக்ல வந்து இந்த மாதிரி பேரோடு அதாவது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஈவெண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணுறதுனால அது வந்து நமக்கு எதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகலை. ஏன் அப்படின்னா அது டிசைன் பண்ணி தான் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த லிங்க் டேக்ல வந்து எந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கூட இருக்காது பெருசாக. இருந்தாலுமே அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் ரன் ஆகிறதுக்கு நம்ம ட்ரிகர் பாயிண்ட் வந்து வேறு ஏதாச்சும் வந்து செட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து லேக் ஆகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணணும். அந்த ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் வந்து நம்மளே வந்து இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து பண்ண போனோம். இப்போ ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுறதுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுதான் வந்து ஆக்சஸ் கீ கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னா வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷனில், ஸோ அப்ளிகேஷன் கிடையாது, எதாவது எங்கே எடுத்தாலுமே Ctrl+C Ctrl+V Ctrl+X Ctrl+A, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா கட் காப்பி பேஸ்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னா ஷார்ட்கட்டு. மவுஸை ரொம்ப யூஸ் பண்ணாமல் நம்ம கீபோர்டை மட்டுமே யூஸ் பண்ணுறது மூலிமா கொஞ்சம் என்னங்க பாருங்களேன், Ctrl+A Ctrl+Cனா ஃபுல்லாக காப்பி ஆகும், Ctrl+Cனா அந்த மாதிரி காப்பி ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்குன்னா வந்து ஆக்சசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆக்சஸ் கீன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம HTML-லேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் கீன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது என்னென்னா வந்து ஒரு ஈவெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு வே தான். ஸோ அது எப்படின்னா வந்து கீபோர்டில் ஒரு சம் வேல்யூவை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா இந்த ஆன்கிளிக் ஈவெண்ட் இருக்குது தெரியுமா, அதை வந்து நம்மளால் வந்து கால் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸாம்பிள் கோடு. ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக உங்களுக்கே தெரியாது, நான் சொல்ல விரும்பல. ஸோ இங்கே பாருங்களேன், ஆங்கர் டேக் இருக்குது. ஹெச்எஃப்ல பெருசாக எதுவுமே இல்லை, சும்மா ஹேஷ்டேக் மட்டும் போட்டு விட்ருக்கேன். ஆக்சஸ் கீழே எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஆக்சஸ் கீழே இப்போ லாஸ்ட்டாக வரேன். இங்கே பாருங்கள், ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு அலர்ட் எக்ஸஸ்ன்னு இருக்குது. இங்கே சும்மா எக்ஸாம்பிள் லிக். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான என்ன சொல்கிறது, ஆங்கர் டேக் வந்து இப்படி தான் இருக்கும். இப்படி தான் வந்து பேசிக்காக எப்பவுமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த பேஜை வந்து ரன் பண்ணி விட்றேன். ஸோ என்ன ஆக்சஸ் கீ HTML ஓகே, இதுதான் அது. சரி ரன் பண்ணி விட்றேன். எப்பயும் போல் வெல்கம் டு தி ஆக்சஸ் கீ எக்ஸாம்பிள் பேஜ் அதே மாதிரி இருக்குது. ஸோ இங்கே கோடு படி பார்த்தோன்னா இது ஆன் கிளிக், அந்த எக்ஸாம்பிள் லிங்க் கிளிக் பண்ண உடனே அலர்ட் எக்ஸஸ் வந்து வரணும். அப்படி தான் எழுதியிருக்காங்க கோடு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் எக்ஸாம்பிள் லிங்க் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எக்ஸஸ் வந்து வருது, அலர்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதே எங்கே பாருங்களேன், ஆக்சஸ் கீ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன அர்த்தம்னா அப்படின்னா வந்து இந்த ஈவெண்ட்டு தெரியுமா, இந்த ஆன் கிளிக் ஈவெண்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து இந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணுறது மூலயமாவும் இந்த ஈவெண்ட் வந்து நீங்கள் ஈவெண்ட் வந்து ட்ரிகர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து கிளிக்கும் பண்ணலாம், இந்த மாதிரி கீயை ப்ரெஸ் பண்ணுறது மூலயமாவும் அதை வந்து ஆக்சஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ஆக்சஸ் கீ கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஷார்ட்கட்டோ ஒரு ஆக்சசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஆக்சஸ் கீ கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பாருங்களேன், இதில் வந்து இன்னொரு சின்ன இது இருக்குது. என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஓஎஸை பொறுத்து நீங்கள் வந்து என்ன காம்பினேஷன் ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் வந்து இங்கேயே வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துலையும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படின்னா வந்து நான் வந்து இப்போ லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா வந்து நான் வந்து ஆல்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக விண்டோஸ் தான் யூஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து Ctrl Alt எக்ஸ்பிரஸ் பண்ணணும். மேக் வந்து Alt Shift எக்ஸ்பிரஸ் பண்ணணும். மேக் வச்சுருக்கீங்களே, விண்டோஸ்க்கு வந்து இது, லினக்ஸ்க்கு வந்து இது. இப்போ நான் வந்து லினக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து ஆல்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறேன். இந்த கோடில் இந்த ஈவெண்ட்டை கால் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சஸ் கீ வந்து செட் பண்ணியிருக்கேன். ஆக்சஸ் கீ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இப்போ ஆல்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதுதான் வந்து ஆக்சஸ் கீ எக்ஸாம்பிள். நான் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுறேன், அலர்ட் பாக்ஸ் வந்து வருது. ஓகே, எப்பயும் போல் வர்றது தான், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த லேபில் எப்படின்னா ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டோமா, நான் மவுஸ் இங்கே ஓரமாக வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஆல்ட் எக்ஸ், அலர்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நான் மவுஸை இந்த இடத்துல நான் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுறதை வந்து வீடியோவில் காட்ட முடியாது. ஸோ எனிவே மவுஸை பாருங்களேன், மவுஸ் பாயிண்டர் பாருங்கள், இந்த ஓரமாக தான் இருக்குது. ஆனால் அந்த அலர்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அலர்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுறோம், சரி ஆல்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா. மறுபடியும் ஆல்ட் எக்ஸ்,
அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சஸ் கான்செப்ட். ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, புரியலனா பரவாயில்ல, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த கோடெலாம் விட்டுருங்க, இந்த நார்மலான கோடெலாம் விட்டுருங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து யூசர்ட்டு ஒரு சம் இன்புட்டை வாங்கி வந்து அது யூசர்ட்டு ஒரு இன்புட்டை வாங்குறதுக்காக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷனும் இங்கே கிடையாது. யூசர்ட்டு ஒரு இன்புட்டை சும்மா நம்ம டைப் பண்ணுறோம். நான் ஜஸ்ட் அந்த ஃபைலையும் ரன் பண்ணுறேன். ஸோ இதுதான் அது. ஸோ இதுதான் அது. இப்போ பாருங்க, என்டர் சம் டெக்ஸ்டா, சம் டெக்ஸ்ட் தானே, அதுக்கப்புறம் எதுவும் நடக்காது, சம் டெக்ஸ்ட்டு. ஸோ அதுதான் வந்து கோட் எழுதிருக்கேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த கோடை நல்லா வாட்சி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இன்புட் டேக்குள்ளார ஒரு ஆக்சஸ் கீ செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்குன்னா இந்த இன்புட் கொடுக்குறோம் தெரியுமா, அந்த எலமெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபோக்கஸிங்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வந்து இப்போ பாருங்களேன், ஸோ இப்போ எதுவுமே நடக்கலை. இப்போ நார்மலாக இங்கே கிளிக் பண்ண உடனே ஒரு மவுஸ் பாயிண்டர் இங்கே வருது, இன்புட் வாங்குறது ரெடியாக இருக்குது இந்த எலமெண்ட்டு. ஸோ அதுதான் வந்து ஃபோக்கஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எதுவுமே ஃபோக்கஸில் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கலர் வந்து டிம்மாக தெரியுதா, இப்போ கிளிக் பண்ணுறேன் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா பிளாக்காக வருதா. ஸோ இதுதான் வந்து ஃபோக்கஸ் சொல்லுவாங்க. எப்போ இந்த எலமெண்ட் வந்து இன்புட் வாங்குறதுக்கு இப்போ ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன அப்படின்னா வந்து இந்த ஆக்சஸ் கீ ஐயை யூஸ் பண்ணி இந்த இன்புட் பாக்ஸை வந்து நம்மளால் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி அப்படின்னா வந்து பாருங்கள், மவுஸை வந்து இங்கே ஓரமாக வச்சுருக்கேன். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், என்னோடய கீபோர்டில் ஆல்ட் ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். அங்கே ஃபோக்கஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். மறுபடியும் ஒரு தடவை பண்ணி காட்டுறேன். ஸோ மவுஸ் வந்து இங்கே ஓரமாக இருக்குது. மவுஸை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மவுஸ் வச்சு பண்ணோம்னா இப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளிக் பண்ணலாம், இது வந்து ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ அது பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த மவுஸ் வந்து ஓரம் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து ஆல்ட் ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகுதா, தினேஷ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து இந்த ஆக்சஸ் கீ கான்செப்ட். ஸோ இப்போ இதுக்கு தான் இங்கே சொன்னேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஆக்சஸ் கீ கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த பேலோட வந்து ட்ரிகர் பண்ண விட போகிறோம். 2 எக்ஸாம்பிளும் ரொம்பவே சிம்பிள் தான், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக்கான அந்த HTML CSS தெரிஞ்சாலே வந்து இது ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி இந்த ஷார்ட்கட்டை வந்து மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப எக்ஸாம்பிள். நான் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன் கைஸ், அதனாலலாம் வந்து நான் ஆல்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். சரி ஓகே, இந்த எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இங்கேயும் அதே தான் பிரச்சனை. லிங்க் டேக்கில் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிகர் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சஸ் கீ ஆட்ரிபியூட்டை வச்சு அந்த ஈவெண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ண போகிறோம். நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆக்சஸ் கீ வந்து க்ரியேட் பண்ணும். நான் ஒட்டுமொத்தமாக எடுத்துடுறேன். ஒட்டுமொத்தமாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாஷு ஒரு கொஷின் மார்க் எதுக்குன்னா கொரி பேராமீட்டரை வந்து வெப்சர்வர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான். ஸோ இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா ஆக்சஸ் கீ வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிங்கிள் கோட் வந்து க்ளோஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா href டேக்கில் வந்து ஒரு சிங்கிள் கோடு இருக்கும். அங்கே ஒரு சிங்கிள் கோடை க்ளோஸ் பண்ணிட்டோமா, ஆக்சஸ் கீ இஸ் ஈக்குவல் டு நான் தரேன் எக்ஸே கொடுத்துட்றேன். எக்ஸ் வேணாம் ஏ கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், இந்த சிங்கிள் கோடு இங்கே க்ளோஸ் ஆயிரும். ஆக்சஸ் கீ இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ இது வந்து ஒரு கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடுச்சா. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா ஆன் கிளிக்கா, ஆன் CLICK ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கோடு. இங்கே வந்து ஒரு அலர்ட் பாக்ஸ்குள்ளே சம் ரேண்டமாக ரேஷன் சொல்லிட்டு வச்சுக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் அலர்ட் பாக்ஸ். இங்கே இந்த சிங்கிள் கோடு வந்து லாஸ்ட்டாக இங்கே ஒரு சிங்கிள் கோடு வந்து அதோட பேலன்ஸ் ஆகிரும். ஸோ இதுதான் வந்து இந்த பேலோடு. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், பார்க்கலாம் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்துட்டேன். ஸோ எதுவுமே ஆகலை. சரி ஓகே, கண்ட்ரோல் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஆக்சஸ் கீ இஸ் ஈக்குவல் டு ஏன்னு இருக்குது. அதே மாதிரி ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து இருக்குது. ஆனால் ஏன் அலர்ட் பாக்ஸ் வரலன்னா நான் ஏற்கனவே சொன்ன தெரியுமா, ஜாவாஸ்கிரிப்ட் லிங்க் டேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த ஆக்சஸ் கீயை யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன OS யூஸ் பண்ணுறேன், லினக்ஸ் OS வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஆல்ட் ஏ வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஆல்ட் ப்ளஸ் ஏ, ஆல்ட்டு ஏ. ஓகே, இந்த இடத்துல ட்ரிகர் ஆகலை. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், டபுள் கோட்ஸ் தூக்கிட்டு நான் ஜஸ்ட் அலர்ட் பாக்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அலர்ட் பாக்ஸ் மட்டும் இருக்கும், மேபி 1 வச்சுக்கலாம். கொடுத்துட்டேன். மறுபடியும் கண்ட்ரோல் தரேன். சேம் கோட் தான், அந்தளவுக்கு எந்த பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஆக்சஸ் கீ இருக்கும், ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்கும். நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஆல்ட்டே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் ட்ரிகர் ஆகுது.
இது ஏன் நடக்கல அப்படின்னா போன தடவை மேபி அந்த டபுள் கோட்ஸ் கொடுத்தது தெரியுமா, அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளார டபுள் கோட்ஸ் தெரியுமா, அதனால வந்து நடக்காம கூட இருந்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ், ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு லேப் தான். ஸோ இங்கே பாருங்கள், ஆல்டியை ப்ரெஸ் பண்ணால் ஓகே, ஆல்டியை ப்ரெஸ் பண்ணால் அலர்ட் பாக்ஸ் வருது, ஆல்டியை ப்ரெஸ் பண்ணால் அலர்ட் பாக்ஸ் வருது. ஓகே, ஸோ இதுதான் கைஸ் இந்த லேபோட ரொம்பவே ஒரு சிம்பிளான கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கை எப்படி பேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எப்பயும் போல தான், இந்த லிங்க் டேக்கில் கரெக்டான ஃபில்டர் அப்ளை பண்ணாலே போதும். இந்த மாதிரி சிங்கிள் கோட்லாம் வந்து இன்ஜெக்ட் ஆகாத மாதிரி அவங்க வந்து பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த இடத்துல அவ்வளோதான் பேட்ச் கைஸ். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு டவுட் வந்து வந்திருக்கும், ஓகே ப்ரோ இதெல்லாம் வந்து ஓகே கரெக்டு, எக்ஸஸ் அலர்ட் பாக்ஸ்லாம் வந்து வருது, பட் ஆனால் எப்படி வந்து இந்த பக்கை யூஸ் பண்ணி விக்டிமை வந்து அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அது ரொம்பவே கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா இந்த லிங்க்கை கொடுத்து ஒரு யூசர்கிட்ட கொடுத்து அந்த லிங்க்கை வந்து ப்ரௌசரில் லோட் பண்ணி அப்புறமேட்டுக்கு வந்து அந்த விக்டிமே வந்து அந்த ஆக்சஸ் கீ வந்து ப்ரெஸ் பண்ணும். ஸோ விச் இஸ் ரொம்ப ரேர், ரொம்ப ரேர் தான். ஸோ எதுக்காக வந்து ஒரு யூசர் சம்மந்தமே இல்லாமல் ப்ரௌசரில் வச்சுக்கிட்டு ஆல்டேன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை வந்து ப்ரெஸ் பண்ண போகிறாரு? அது ரொம்பவே ரேர் தானே, நடக்கவே நடக்காது. அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கை வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் விட்றாதீங்க. பட் ஸ்டில் இட்ஸ் எ பக் தான். மேபி இதுக்கு வந்து P4 P3ன்னு சொல்லிட்டு ப்ரியாரிட்டி லெவலில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க தவிர, பட் ஆனால் இதுவுமே வந்து ஒரு பக் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் விக்டிமை வந்து இது பண்ணலாம். எப்படின்னா வந்து இந்த மாதிரி இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து சம் கைண்ட் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், இல்லை சம் கைண்ட் ஆஃப் மணி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணி இந்த ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஆல்டிஏவோ இல்லை ஆல்டெக்ஸோ அப்படிங்கிற ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கைண்ட் ஆஃப் ப்ரைஸஸ் கிடைக்கும். அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. திங்ஸ் நம்ம ஒயிட் ஹேட் ஹேக்கர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் பக்கை ரிப்போர்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த லேப் வந்து ரொம்பவே சிம்பிளான லேப் தான். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ என்னோட டீச்சிங் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நெக்ஸ்ட் டே. பாய்.